ஒரு மனதாக தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இது தவிர விஜய் அவர்கள் பேசும்போது கொள்கை எதிரியான பிஜேபி, அரசியல் எதிரியாக திமுக, இந்த இரண்டைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவித சமரசமும் எதுவும் கிடையாது. நாங்கள் தனித்தே போட்டிடுவோம். மற்ற கூட்டணி பற்றி அது நாட்டு சிலர் தான் சொல்ல முடியும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். உடனே அதிமுக விஜயை கலைத்து விட்டு விட்டது, அதிமுகவுடைய கூட்டணி கிடைக்காதா என்று ஒரு அழைப்பு விடுத்தார். ஆனால் அவர் பெரிய அரசியல்வாதி, அதனால் அனுபவம் உள்ளவர். விஜய்க்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது, அதனால் அவர் அதை நிராகரித்து விட்டார் என்றெல்லாம் இப்படி ஊடகங்களில் பல செய்திகளை பரப்பி விட்டாங்க. இப்போ கூட ஒரு காணொலி பார்த்தேன். அதில் இந்த சுமன்ஜி ராமன் அவர் பேசுகிறார். அரசியல் அவர் விமர்சனையாளர், அவர் அதிகமாக அனுபவம் பெற்றவரான். அவர் சொல்கிறார், அதாவது அதெல்லாம் சரி, முதல்வர் ஆகுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? முதல்வர் ஆவதற்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருட காலமாவது அரசியலில் பயணித்திருக்க வேண்டாமா? அதற்கு எதுவுமே அந்த பயணம் செய்யாமல் அரசியலின் முன்னறிவுகளை, பெரிய டிஜிட்டல் மயமான படிப்புகளை எல்லாம் படித்து மேலை நாடுகளுக்கு சென்று அனைத்தையும் கற்றுவிட்டு கரைத்து குட்டித்து விட்டு வந்து தானே அரசியலில் நிற்கலாம். அது என்ன ஒரு நியாயமே இல்லாத ஒரு முதலமைச்சர் நான் தான் என்று அவர் வருகிறார் என்ற அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காரு ஒரு விவாதத்தில். ஏன் அவங்க நிர்வாகங்கள்லாம் நல்ல திறன்பட ஊழல், லஞ்சம், லாவண்யம் இதெல்லாம் இல்லாமல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னையா தகுதி இருக்கணும்? லஞ்சம், ஊழல், திருட்டுத்தனம், உள்ளமாரித்தனம் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு தகுதி. இரண்டாவது, மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அது இரண்டாவது தகுதி. ஏழைப்பாளைகள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும். அது மூன்றாவது தகுதி. இதற்குத்தான் கொள்கை தலைவர்கள் எத்தனை பேரை அவர் வைத்திருக்கின்றார் விஜய் அவர்கள். பெரியார், காமராஜர், அண்ணா, புரட்சி தலைவர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், இப்படி போன்றவர்களை எல்லாம் கொள்கைகளை அவர் படித்து விட்டு தானே வந்திருக்காரு. அவர் என்ன அவங்க அதை படித்தாலே போதுமே, அரசியல் முடிஞ்சு போச்சா? என்ன நிர்வாகத்துக்கு யார் வரணும்? நிர்வாகம் அவர் எந்த ஆஃபீஸில் ஒரு படிப்பறிவே கிடையாது, 2ஆம் கிளாஸ் கூட படிக்க தெரியாதவங்க கூட ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருக்கலாம். எல்லா அதிகாரிகள் தான். ஒரு அனுபவம் இருக்க வேண்டியது தானே. அனுபவம் உள்ளவங்க எப்படி இருக்கணும், எப்படி சொல்லணும்? ஒரு துக்க விசாரிக்க இருந்தால் எப்படி விசாரிக்கணும்? அதாவது உங்கள் வீட்டில் நடந்த துக்கம் அது என் வீட்டில் நடந்தது போல, என்னுடைய துக்கத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்வதென்றே எனக்கு தெரியல. நான் எதுவும் தவறு நடந்திருந்தால் அதை கண்டிப்பாக நான் அதை சரியாக நடவடிக்கை எடுக்காமல் விடப்போவதில்லை. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல மனம் இல்லை, இருந்தாலும் உங்களிடம் ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமையில் உள்ளேன் அப்படின்லாம் சொல்லி கேட்கணும். சாரி சார் மனசை தேத்திங்க. இப்படிலாம் அனுபவம் உள்ள தலைவர்கள் மத்தியில்